சாமி மைக்கு கூட பஞ்சம் பண்ணீங்களா சாமி? மைக்கு கூட பஞ்சம் பண்ணீங்களா சாமி? வயிறு வராதுன்றீங்க என்ன சாமி? சாமி பாஸ் சாமி நீங்க எல்லாம் கொஞ்சம் ஓரமா உட்காரு போங்க, சாப்பாடு போட்டு போங்க. சாமி சாமி நம்ம புள்ளைங்க உன்ன கட்சி கொதிடுவாங்க சாமி. நம்ம புள்ளைங்களா? ஆமா சாமி. எங்க புள்ளை யாராது? ஓ எங்க புள்ளைங்க. உங்க புள்ளைங்களா? ஆமா ஆமா. ஓ சாமி நேத்து தான் பாசூர் எங்களை புக் பண்ணாரு. புக் பண்ணாரு. ஓ சாமி இது மூளையில மசாலா இல்ல சாமி. மூளையில மசாலா இல்ல. ஓ சாமி காது குருடா உனக்கு? காது குருடு இல்ல சரியா? நீங்க வாரம் போறதுக்கு வரல சாமி. சாமி பிள்ளைங்க கம்மனருங்க காட்டுவாசிங்களா சாமி? காட்டுக்குள்ள இருந்தா எங்களை ஆண்டவரு வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு. அதனால இங்க ஆண்டவரை பத்தி நாங்க பேச போறோம், பாட போறோம் சாமி. ஆமா சாமி. ஓ சாமியோ நேத்து தான் நாங்க பிளேட்ல வந்தோம். சாப்பிடுற பிளேட்ல சாமி. அப்ப பாரு சோறு துண்டதுல இருக்குது சாமி. நாங்க தான் சோட்டு காய்ஞ்சு சாமி. நானே எடுத்துக்கினேன். இந்த சாமி இப்போ சாப்பாட்டுக்கு அழியுது. சரி சரி. எங்க வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? பிளேட்ல வந்த சாமி புக் பண்ணாரு சாமி. புக் பண்ணாரா? அந்த சாமி பேதரையா கிட்ட சொன்னாரு. வசரமா இருப்பாரு பேதரையா. ஆமா அதோ பாருங்க. சரி ஓகே. இப்போ எதுக்கு என்ன பண்ண போறீங்க? சாமியோ யாரு முதல்ல அறிவி? ஓ சாமியா பன்னிக்குட்டி, பூனைக்குட்டி, புலிக்குட்டி, நரிக்குட்டி சாமி. பன்னிக்குட்டி, புலிக்குட்டி, நரிக்குட்டி, பூனைக்குட்டி சாமி. மிருக குடும்பம் நீங்க? ஓ சாமியோ ஏ வா சாமியோ. ஓ சாமியோ இது வெள்ள பனி சாமி. வெள்ள பனி சாமி. ஓ சாமியோ நாங்க காட்டுக்குள்ள சாமியோ அந்த காட்டு பண்ணியை பிடிக்கும் போது ஏன் மனுமே கர்ப்பமாயி பிறந்தது இந்த பன்னிக்குட்டி சாமி. வெள்ள பண்ணின்னு வச்சுட்டு சாமி. வெள்ள பண்ணி இது யாரு? பூனைக்குட்டி சாமி. பூனைக்குட்டியா? ஆமா சாமி. பூனைக்குட்டி பூனை பிடிக்க போகும்போது பிறந்தது சாமி இது. ஓ இது நரிக்குட்டிங்க. ஓ ஆமா சாமி. ஓ நரி குட்டிங்க. ஆமா சாமி. மூணு வாயில ஒண்ணு பிறந்தது சாமி. வாயில பிறந்தது. ஒரு மிருக குடும்பம் சரியா? நீங்க எல்லாம் ஓரமா உட்காருங்க. ஓ சாமி ஓரமா கொஞ்சம் போன்னு சொல்லுது இந்த சாமி. நாங்க கொஞ்சம் போறதுக்கு வரல சாமி. ஒரு பாட்டு போடு, ஏசப்பா பாட்டு. நாங்க டான்ஸ் ஆடுறோம், நல்லா ஆடுவோம் பசங்க. ஆடுங்களா? ஆட சாமி. சரி சொன்னா போடுறோம். ஓ சாமி நீங்க சொல்லுங்க சாமி. காது கேட்கலப்பா. சொல்லுங்க சாமி. பாஸ் சாமியோ போடலாம் ஒரு பாட்டு. எல்லாம் கத்தி எடுத்து போடுற மாதிரி சொல்றாரு சாமி. இந்த சாமி போடலாம். பாட்டு போடு சாமி. சாமி இங்க பாரியா, எங்க அக்கால உட்கார்ந்துறாங்க. அவங்களா சொல்றேன். எங்க நைனா உட்கார்ந்துறாரு. ஓ அக்கா ஐயா தம்பி அண்ணா நைனா ஓ பாட்டு போடு சொல்லு. ஓ அக்கா பேசுறாக்கா ஒரு பாட்டு போடு சொல்லு சாமி. நாங்க டான்ஸ் ஆடிட்டு போறோம். ஓ சாமி பிரிச்சுட்டோம். நாங்க பிரிச்சுட்டோம். மன்னிச்சுங்கோ. பாட்டு போடலாமா? சாமி இவ்வளவு போட நைனா கிட்ட போய் மைக் கொடுப்போம். நைனா சொந்த நைனா பாட்டு போட சொல்லியா சாமி? மைக் கொடு. சொல்லிட்டீங்களா? காது கேட்கல. சொல்லிட்டேன். கேட்கல சாமி. கேட்கலையா? சாப்பிட்டு 4 நாள் ஆச்சா சாமி? ஓ சாமியா ஐயா. ஓ சாமியோ அந்த சாமி மூச்சு நிக்குது சாமியோ. அப்படியா? ஆமா கொட்டையா மூச்சு நிக்குது. அப்படி தெரியா? இவங்கெல்லாம் தூக்கிட்டாங்க. பாட்டு போடலாமா? போடு சாமி. மறுபடியும் ஓ சாமி சத்தமா போடலாமா? ரெடியா? சரியா? நல்லா ஆடுங்களா? நல்லா ஆடுவோம் சாமி. சரி ஓகேயா போலாம். ஓ சாமி அடே போடா சாமி நீ நான் போனே நீ இந்த தப்பா வெச்சீங்க.
சாமி 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 ஓய் சாமி ஓய் சாமி ஓய் Zumbare, 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 zumbara zumba, zumbare, zumbara zumba, zumbare, zumbare, olelo zumbare, zumbare, olelo zumbare. ஓ காட்டுக்குள்ள இருந்த எங்களை நாட்டுக்குள்ள கொண்டு வந்து புது வாழ்வு தந்து எங்களை வாழ வச்ச அந்த இயேசு சாமியை பத்தி தான் சாமியோய் நாங்கள் சொல்ல போறோம் சாமியோய் 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 டியாலோ 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 டிங்கிரி 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 டியாலோ எங்கக்கூட தெய்வம் இயேசு சாமிங்கோ எங்களுக்கு சொந்தமில்லை இந்த பூமிங்கோ சாயோ எங்கக்கூட தெய்வம் இயேசு சாமிங்கோ எங்களுக்கு சொந்தமில்லை இந்த பூமிங்கோ நாங்க மனம் கூம்பியதால கிடைச்சது பரலோகம் நீங்க மனம் திரும்பாவிட்டா வாழ்க்கை இருளாகும் நாங்க மனம் திரும்பியதால கிடைச்சது பரலோகம் நீங்க மனம் திரும்பாவிட்டா வாழ்க்கை இருளாகும் டியாலோ 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 டிங்கிரி 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 டியாலோ இருந்த பாவத்தை தூக்குங்கோ சாமோ தூக்குங்கோ டியாலோ சாமோ டியாலோ 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 சாமோ டியாலோ ஓ காக்கா குருவி சாமோ காக்கா குருவி ஓ காக்கா குருவி கொக்கு எல்லாம் நாங்க சுத்தோங்கோ சாமோ நாங்க சுத்தோங்கோ எங்க இருதயத்துல இருந்த பாவத்தை தூக்குங்கோ சாமோ தூக்குங்கோ அந்த இயேசு சாமி அந்த இயேசு சாமியோ அந்த இயேசு சாமி எங்களுக்காக அவதரித்தாருங்கோ அந்த இயேசு சாமி எங்களுக்காக அவதரித்தாருங்கோ எங்க இருதயத்துல இருந்த பாவத்தை சுட்டேரிச்சாருங்கோ எங்க இருதயத்துல இருந்த பாவத்தை சுட்டேரிச்சாருங்கோ டியாலோ 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 டிங்கிரி 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 டியாலோ எங்கக்கூட தெய்வம் இயேசு சாமிங்கோ எங்களுக்கு சொந்தமில்லை இந்த பூமிங்கோ சாயோ எங்கக்கூட தெய்வம் இயேசு சாமிங்கோ எங்களுக்கு சொந்தமில்லை இந்த பூமிங்கோ புருஷாவோடு பாட்ட பாடுவோம் சாயோ பாட்ட பாடுவோம் இந்த கவலை எல்லாம் மறந்துட்டு ஆட்டம் போடுவோம் சாயோ ஆட்டம் போடுவோம் டியாலோ சாயோ டியாலோ 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 சாயோ டியாலோ கத்தருக்கு சாயோ கத்தருக்கு புருஷாவோடு பாட்ட பாடுவோம் சாயோ பாட்ட பாடுவோம் இந்த கவலை எல்லாம் மறந்துட்டு ஆட்டம் போடுவோம் சாயோ ஆட்டம் போடுவோம் பாசிமணி ஓ பாசிமணி ஓ பாசிமணி ஊசிமணி புடுவோம் நாங்க பாசிமணி ஊசிமணி புடுவோம் ஆனா கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷப்படுவோம் நாங்க கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷப்படுவோம் டியாலோ 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 டிங்கிரி 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 டியாலோ எங்கக்கூட தெய்வம் இயேசு சாமிங்கோ எங்களுக்கு சொந்தமில்லை இந்த பூமிங்கோ சாயோ எங்கக்கூட தெய்வம்
இயேசு சாமி எங்களுக்கு சொந்தமில்லை சொந்தமில்லை இந்த பூமிங்கோ. ஒரு வீடு வாசல் எங்களுக்குள்ள என்று நினைச்சோங்கோ சாரோ என்று நினைச்சோங்கோ. டியாரோ சாரோ டியாரோ 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 சாரோ டியாரோ. காடு வேடு சாரோ காடு வேடு காடு வேடு எல்லாத்தையும் சுற்றி திரிஞ்சோங்கோ சாரோ சுற்றி திரிஞ்சோங்கோ. ஒரு வீடு வாசல் எங்களுக்குள்ள என்று நினைச்சோங்கோ சாரோ என்று நினைச்சோங்கோ. அந்த இயேசு சாமி அந்த இயேசு சாமி அந்த இயேசு சாமி எங்களை தேடி வந்து கொண்டாருங்கோ. அந்த இயேசு சாமி எங்களை தேடி வந்து கொண்டாருங்கோ. அவர் வாழும் பரலோகத்தையே தந்து கொண்டாருங்கோ. அவர் வாழும் பரலோகத்தையே தந்து கொண்டாருங்கோ. டியாலோ 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 டிங்கிரி 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 டியாலோ. தெய்வம் இயேசு சாமிங்கோ எங்களுக்கு சொந்தமில்லை சொந்தமில்லை இந்த பூமிங்கோ. எந்த குல தெய்வம் இயேசு சாமிங்கோ எங்களுக்கு சொந்தமில்லை சொந்தமில்லை இந்த பூமிங்கோ. நாங்க மனம் திரும்பியதால கிடைச்சது பரலோகம். நீங்க மனம் திரும்பாவிட்டா வாழ்க்கை இருளாகும். நாங்க மனம் திரும்பியதால கிடைச்சது பரலோகம். நீங்க மனம் திரும்பாவிட்டா வாழ்க்கை இருளாகும். டியாலோ 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 டிங்கிரி 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 டியாலோ. ஏய் என்ன அவன நல்லா இருக்கிறேனா? நல்லா இருக்கிறண்ணா. என்ன நல்லா இருக்கிறண்ணா? என்ன ரோடு என்ன ஆட்டுறீங்க? ரோடு அதான் அம்மா ரோடு சிமெண்ட் ரோடே போட்டு வச்சுக்கிறாங்க. சிமெண்ட் ரோடு அந்த சைடு தம்பி என் செருப்பு யார் இங்கே எடுத்துன்னு வந்து விட்டாங்க? என்ன சொன்ன? என் செருப்பு எனக்கு தெரியாதாம்மா? தெரியல. என்ன ஒரே தேட்டரில் ஜனமா படம் எதுவும் ஓட காணுமா? என் நண்பன் வரேன்னா இன்னும் ஒன்றும் கம்மியாகுது போகுது. ஏம்மா நான் குடிச்சிட்டு இருக்கேன். தெரியுண்ணா ஆட மாட்டேன் பாரு. ஆடவே இல்லை ஆடுனா கொண்டாட்டியா 3 நாள் வேலை செஞ்சு அது கூட இப்போ வேலை நிப்பாட்டுக்கிறேன் போல. அந்த வீட்டு எப்போ எடுத்து வச்சுருந்தாங்க எத்த கொஞ்சம் தான் இதான் என் நண்பா ஒன்றும் காணாம. டேய் நண்பா டேய் ஃபேன் போடு, ஃபேன் போடுமா.
என்னடா இருக்கு? ஏம்மா காலை தூக்குற? காலையை தூக்குற. நான் நம்மளும் பாடுகிறேன். ஏம்மா லைட் போடு இவரு இருட்டாக லைட் போடு. அம்மா வீட்டில் படுத்து சொகம் எங்கேயுமே வரலம்மா. டைல்ஸ் ஊந்த யாரவன் தம்பி மைக்கில் பேசுற கொஞ்ச நேரம். ஆமா நேரம் வர எங்கடா இருக்கிற? எப்படி இருந்தா அப்படியே உக்காரா. முன்னாடி வரா முன்னாடி வந்துட்டா முன்னாடி வந்துட்டா முன்னாடி நிக்கிறேன் பாரு. நான் பின்னாடி இல்லைண்ணா. நீல கைத்து வந்தீங்களா? தம்பி தம்பியா? இல்ல அண்ணா பெரியப்பா நான் கூப்பிடுறது உன்ன. எவ்வளோ மரியாதைம்மா எவ்வளோ மரியாதை. என்ன பின்னாடி நிக்க வச்சு என்னடா அது வேற ஒருத்தன். சரி தம்பி வா. சரி போலாமா? சரி 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 நம்ம போலாமா? சரி பைக்ல போலாமா? ஐயா சேர் உட்காரலாம். சேர்ல உட்காரணும் வேணும். ஏன்னா சேர்ல உட்காரணும் வேணும். அம்மா அரிசி கொடுக்க மாட்டாங்க வேணாம். சரி சரி நம்ம பைக்கு போலாமா? ஸ்டார்ட் பண்றேன். பைக் ஸ்டார்ட் பண்ண. சரி பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உட்கார் போலாம். ஐயா பைக்ல போறோம். அதப்பா பைக்ல போறோம் தூங்குறான். சரி போலாமா? நான் கிக்கிறேன்னு பார்த்தேன் உன் காலாங்க. சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? நல்லாடாது. சரி பையன் பழைய இதுல இருக்குதாமா. சரி போலாமா? சரி பைக் போலாமா? வண்டி வரல எதனான்னு பார்த்துட்டா போச்சுக்காதராது. சரி
நீ போத்துல அடி வாங்க. எவ்வளவு வரலையா? புத்தி புத்தி பாடம் வெயில் காலத்துக்கு பாடம் வேடிக்கிறா. என் மச்சா டேய் வச்சு இவனுக்கு கோசம் வீர் கம்பெனியா வாடா போடா கையில குட்டி வச்சுக்கிறேன் ஏற்றி மாட்டாங்க வச்சு காமெடி பண்ண டைம் இல்லை ஆடியன்ஸ் தான் பார்த்துக்கலாம். போடா வாடா டைம் ஒரு சீரோ சொல்றேன் வச்சா வச்சு டேய் ஏஞ்சுடா ஏஞ்சுடா ஆயிடுச்சு போடுங்கடா. ஒரு கல்வாணி ஒரு இது ஒட்டு வச்சுலாம் பேசிக்கோமா நம்ம வீட்டில் பெற்றுங்களா பேசிக்கோமா. அச்சு போதுல இறங்குறா ஃபர்ஸ்ட்ல இருந்து போய் குடிக்கிறா அவடா. அம்மா டாக்டர் ஃபோன் பண்ணுமா. ஐயா டாக்டர் ஃபோன் பண்ணயா. ஐயா நான் இங்க வந்துட்டு அங்கேயே பாத்துறீங்க. டாக்டர் ஃபோன் பண்ணயா. ஐயா டாக்டர் ஃபோன் பண்ணயா. அண்ணா போவா போயிட்டு ஐயா இதெல்லாம் படாத தோப்பரே நைட்டு தீர மாட்டானா ஃபோன் பண்ணு பேசு. சிம்மே போல எங்க போற என்ன பண்றீங்க? சும்மா பண்ணி விடு. மாமா செத்துறானே உட்காந்து வச்சுக்கிறேன். இவனோட இன்டர்நெட்டோட பாத்தா பாட வேலை தெரியல. ஐயா அந்த கடை உனக்கு ஜஸ்ட் ஒரு 10 மாசம் முடியல. எங்கேயுமே எவ்வளவு ரத்தம் ஊத்திட்டு பாருப்பா. எவ்வளவு ரத்தம் ஊத்திட்டு பாரு. அது ரத்தம்டா என் பொடாடி கையில இருந்து அடியாக பீர்ல அது அது கூட அவன் ஒண்ணும் நீ என்னதோ பண்ண நான் ஒண்ணு ஏதோ பண்ணல. செத்துடாரா
ஐயா சுட்டு பாக்க குச்சி டாக்டர் குச்சி நல்ல டாக்டர் அவர் செத்துட்டாரு இங்க பாரு அவ்வளவு செத்துட்டாரு சீர் ஆம்புலன்ஸ் போன் பண்ணி தூக்கி போய் அவன் ஜாலியா பாரு நானா கேள்வி கேட்க மாட்டேன் கேட்டேன் கஷ்டப்பட்டு தெரியுமா பிகாம் 10th கொரோனா பாஸ் பா உண்மையிலே செத்துட்டாரு பா ரத்தம் வரைக்கும் போயிடுச்சுப்பா இங்க பாரு செத்துட்டாரா டாக்டர் தான் சீர் ஆம்புலன்ஸ் போன் பண்ணுப்பா இருப்பா நீ போன் பண்ண மாட்டா நானே 110 போன் பண்ண கூப்பிடுறேன் ஹலோ 110 சீர் வாங்கப்பா செதுறாரு அதான் போன் பண்ணிங்களா மதிராமா நிர்வாணியாய் வந்தவனே, தள்ளாத வயது வரை தனிமரமாய் நின்றவனே, என்ன கண்டாய், எதை பெற்றாய்? இயேசுவே வழி வாழ்வு என்று அறிந்து கொள்வாய் மனிதா. செத்தவன சுமந்து செல்லும் புல்லாத மனிதா, செத்தவன சுமந்து செல்லும் புல்லாத மனிதா, நீயும் செத்து போகும் நாடு வருது துள்ளாதே மனிதா, ரொம்ப துள்ளாதே மனிதா. செத்தவன சுமந்து செல்லும் புல்லாத மனிதா, நீயும் செத்து போகும் நாடு வருது துள்ளாதே மனிதா, ரொம்ப துள்ளாதே மனிதா. கெட்டவனோ படிச்சு பட்டம் பெற்றவனோ, நல்லவனோ கெட்டவனோ படிச்சு பட்டம் பெற்றவனோ, ஆளுகின்ற நாட்களெல்லாம் ஆட்டம் போட்டு அலைஞ்சவனோ, ஆளுகின்ற நாட்களெல்லாம் ஆட்டம் போட்டு அலைஞ்சவனோ, ஆடி ஆடி ஓடி ஓடி ஆடி ஆடி ஓடி ஓடி நலிஞ்சு மெலிஞ்ச உடலாகி, பேச்சடங்கி மூச்சடங்கி முடிஞ்சு போன சடமாகி, பேச்சடங்கி மூச்சடங்கி முடிஞ்சு போன சடமாகி. செத்தவன சுமந்து செல்லும் புல்லாத மனிதா, செத்தவன சுமந்து செல்லும் புல்லாத மனிதா, நீயும் செத்து போகும் நாடு வருது துள்ளாதே மனிதா, ரொம்ப துள்ளாதே மனிதா. ஞானியோ சத்தியற்ற ரோகியோ, புத்தி பெற்ற ஞானியோ சத்தியற்ற ரோகியோ, சக்தி புத்தி சேர்ந்திருந்தும் பக்தியற்ற பாவியோ, சக்தி புத்தி சேர்ந்திருந்தும் பக்தியற்ற பாவியோ, நாடி நாடி தேடி தேடி நாடி நாடி தேடி தேடி சேர்த்ததெல்லாம் மாயமாகி, வீடிருந்தும் வீதியிலே பூதி போல புரண்டு புரண்டு, வீடிருந்தும் வீதியிலே பூதி போல புரண்டு புரண்டு. செத்தவன சுமந்து செல்லும் புல்லாத மனிதா, செத்தவன சுமந்து செல்லும் புல்லாத மனிதா, நீயும் செத்து போகும் நாடு வருது துள்ளாதே மனிதா, ரொம்ப துள்ளாதே மனிதா.
சுவாசமுள்ள வாட்ட சாட்ட மேனியோ நாசியில சுவாசமுள்ள வாட்ட சாட்ட மேனியோ பாவத்தாலே சாபமாகி ஓட்டையாகி போனதோ பாவத்தாலே சாபமாகி ஓட்டையாகி போனதோ மூடி மூடி கூடி கூடி மூடி மூடி கூடி கூடி குவித்த பாவம் பல கோடி முடியுமை மீட்டிடுவார் தேடி வந்த நேசரவர் முடியுமை மீட்டிடுவார் தேடி வந்த நேசரவர் சத்தவன சுமந்து செல்லும் கொல்லாத மனிதா சத்தவன சுமந்து செல்லும் கொல்லாத மனிதா நித்திய ஜீவன் பெற வழி இருக்கு ஜாதி மனிதா இயேசுவில் ஜீவன் பெற வழி இருக்கு ஜாதி மனிதா நீ ஜாதி மனிதா நீ ஜாதி மனிதா. இன்னைக்கு இந்த சாயங்காலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டத்துல நம்ம இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துல சமீபத்துல ஒரு சர்வே எடுக்கும்போது சொன்னாங்க இன்னைக்கு அநேக இளம் வாலிப பிள்ளைங்க, அதாவது இளம் வாலிப பிள்ளைங்க அப்படிங்கும்போது இந்த 13 வயசுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மோசமான போதை பொருட்களுக்கு அடிமையாகி கஞ்சா போன்ற போதைகளுக்கு அடிமையாகி இன்னைக்கு வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இங்க ஒரு பணத்தை தூக்கிட்டு வந்தது போல அதை டான்ஸ் ஆடி நண்பர்கள்லாம் தூக்கிட்டு வந்து புதைக்க போற மாதிரி ஒரு சம்பவத்தை பாத்தீங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு என் பேர் ஒருவேளை நான் ஒரு உதாரணம் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருக்கிறாரு, அவர் பெயர் வந்து சாம் அப்படிங்கிறது அவருடைய பெயர். அப்போ அந்த சாம் ஒருவேளை மறிச்சு போயிட்டாரு, அவர் செத்து போயிட்டாருன்னா, ஒருவேளை ஒரு ஆக்சிடென்ட்ல அவர் செத்து போயிட்டாரு அப்படின்னா யாரும் வந்து கேட்க மாட்டாங்க, வீட்டுக்கு வந்து கேட்க மாட்டாங்க சாமி எப்பப்பா வீட்டுக்கு வருவாரு, சாமி எப்போ வீட்டுக்கு எடுத்துட்டு வருவாங்கன்னு கேட்க மாட்டாங்க. போனோம் எப்போ வீட்டுக்கு வருதுன்னு தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்னைக்கு செத்து போனாரோ அதுக்கு மேல அதுக்கு அப்புறம் அவருக்கு வைக்கிற பேர் என்ன தெரியுமா? போனோம். அவ்வளவுதான், அவர் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல அவருடைய வாழ்க்கை எப்படின்னு சொன்னா அந்த பணத்தை எப்போ எடுத்துட்டு வராங்க, அந்த பணத்தை எப்போ புதைக்க போறாங்க, அந்த பணத்தை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துடுச்சா, பணம் வந்துடுச்சா, பணத்தை சுடுகாடுக்கு கொண்டு போயிட்டாங்களா, இதை தான் சொல்லுவாங்களே தவிர யாரும் பேரு சொல்லி சொல்ல மாட்டாங்க. அந்த சாம் வந்துட்டாரா, அவர் செத்து போனாரு வந்துட்டாரான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. மனுஷனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதாவது ஒரு பழைய ஒரு இது சொல்வாங்க, கூடு விட்டு உன் ஆவி போனால் யாரை அனுபவிப்பார் பாவிகால் இந்த பணம் அப்படிம்பாங்க. எவ்வளவு நம்ம சொத்து சேர்த்து வச்சாலும் எவ்வளவு பணம் சேர்த்து வச்சாலும் ஒருவேளை நம்ம உயிர் போச்சு அப்படின்னா நம்ம அதை கொண்டு போறது இல்லை. இந்த உலகத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய மன்னன் இருந்தார், அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மன்னர் இருந்தாரு. அந்த மன்னர் என்ன அப்படின்னு சொன்னா அவர் உலகத்தை முழுசும் ஜெயிச்சார். எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டோட போர் பண்ணி அவர் மொத்தத்தையும் ஜெயிச்சுட்டாரு. அவர் மரணம் தருவாய் பாத்தீங்கன்னா 30 வயசுக்கு மேல அவர் இறந்துட்டார். 30 வயசு 33 வயசுல அவர் இறந்துட்டாரு. இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு கொடிய வியாதினால மரிச்சு போனார். உலகம் சொல்லுது அவர் இதுவரைக்கும் என்ன வியாதியில மரிச்சு போனான்னு தெரியாது, ஆனா உலகத்தை ஃபுல்லத்தையும் அவர் சொந்தமாக்கினார். அவர் எந்த நாட்டுக்கெல்லாம் போனாரோ அந்த நாட்டெல்லாம் ஜெயிச்சாரு. அவர் சாகுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொன்னாரு, என்னைக்கு என்ன புதைக்கிறீங்களோ அன்னைக்கு அந்த சவப்பெட்டியில 4 ஓட்டை பண்ணுங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னா என் 2 கை வெளியில தெரியணும், என் கால் வெளியில தெரியணும். அந்த சவப்பெட்டி எதுக்கு என் கையை நான் வெளியில தெரியணும், தெரியற மாதிரி அந்த ஓட்டை போட சொல்றேன் அப்படின்னா இந்த உலகத்தை முழுசையும் இந்த உலகத்துல இருக்க எல்லா ராஜ்யத்தையும் பிடிச்சனா போகும்போது எதையும் நான் கொண்டுட்டு போல, என் கையிலேயே என் காலிலேயே ஒண்ணும் எடுத்துட்டு போல, நான் வெறுமையாதான் போறேன், அதனால என் கையை விரிச்சு வைங்க அப்படின்னு சொன்னார். நீங்க நல்லா பாருங்க, உலகத்துல மனுஷன் போகும்போது ஒண்ணும் கொண்டுட்டு போக மாட்டான். ஆனா இந்த உலகத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மனுஷன் வாழ்ற வாழ்க்கை நலமான வாழ்க்கையா வாழணும், அதுதான் ஆண்டவர் விரும்புறாரு. இந்த வேதத்துல சொல்லிருக்கு பரிசுத்தம் அப்படின்னு சொல்லிருக்கு. பரிசுத்தம் இல்லாட்டு கடவுளை பார்க்க முடியாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. எதுக்கு அப்படி தெரியுமா? இந்த வேதத்துலதான் நாங்க சொல்றோம் கிறிஸ்தவனா இந்த பாவத்தை பண்ணக்கூடாதுன்னு நாங்க சொல்லி கொடுக்குறோம். எதுக்கு அப்படின்னா பாவத்துடைய சம்பளம் மரணம்னு சொல்லி வேதம் சொல்லுது. என்னைக்கு நம்ம பாவம் செய்யறோமோ பாவத்துக்கு பின்பதான், நம்ம இந்த உலகத்துல மரிச்சதுக்கு பின்பதான் ஒரு வாழ்வு இருக்கு. அது நரகத்துக்கு போறோமா பரலோகத்துக்கு போறோமா அதுதான் முக்கியம். இந்த நல்ல சாயங்கால நேரத்துல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, இன்னைக்கு நிறைய உயிர்கள் இன்னைக்கு கிராமத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஆனா பிள்ளை கேட்டா பைக் எல்லாம் வாங்கி கொடுத்துருவோம். இப்ப இருக்கிற சூழ்நிலைமையில பிள்ளை அழுது கேட்டானா நான்
இல்லாட்டி நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னா பிள்ளைக்கு பைக்கை வாங்கி கொடுத்துருவோம். எங்க வீட்லயும் அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு அம்மா 100 நாள் வேலைக்கு தான் போயிட்டு இருந்தாங்க. அந்த பிள்ளைய வந்து கஷ்டப்பட்டு சின்ன வயசுல இருந்து வளர்த்து வந்தாங்க. ஒரே ஒரு பையன் தான், வேற பையன் கிடையாது. அப்போ பையனும் கிடையாது, பொண்ணும் கிடையாது, ஒரே பிள்ளை தான். அப்போ அந்த பையன் 10th படிச்சு முடிச்ச உடனே கேட்டான் அவங்க அம்மாட்ட, எனக்கு R15 பைக் வேணும் அப்படின்னு கேட்டான். அவங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க. அவங்க 100 நாள் வேலைக்கு போறவங்க தான் வட்டிக்கு பணம் வாங்கி லோன் எல்லாம் எடுத்து பைக் வாங்கி கொடுத்தாங்க. ஆனா அவன் வாழ்ந்த வாழ்க்கை 3 நாள் தான். 3வது நாள் பைக்ல ஆக்சிடென்ட் ஆகி மரித்து போனான். நியூஸ்ல வந்தது. நான் இன்னைக்கு சொல்றேன், மனுஷனுடைய வாழ்க்கை எப்போ போகும்னு தெரியாது. இன்னைக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து ஒருத்தர் வந்தாரு, அவர் மரித்தாரு, திரும்ப 3வது நாள் எழுந்தாரு. எதுக்கு அப்படி தெரியுமா? உங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிக்கணும். உங்க குடும்பத்துல இருக்கிற சாபங்கள், உங்க குடும்பத்துல இருக்கிற நோய்கள் எல்லாத்தையும் மன்னிக்கிறதுக்காக தான் இயேசு இந்த உலகத்துல பிறந்தாரு. இன்னைக்கு நாம இந்த உலகத்துல எவ்வளவு சம்பாதிச்சாலும் உன்னையும் கொண்டு போறது இல்லை. ஆனா ஒண்ணு நம்ம கொண்டுட்டு போகலாம். எதை தெரியுமா? நம்ம பரலோகத்துக்கு போகிற ஒரு வழியை நம்ம சரியா கொண்டுட்டு போகலாம். அதுக்குதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். ஏதும் சொல்லுது, அவர் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. உங்க வாழ்க்கையில ஒளி வரணும்னா அந்த ஒளியான தேவன் உங்களுடைய வாழ்க்கையில வந்தார்னு சொன்னா உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை தரதுதான், உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யறதுக்கு தான், உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்தார். அதை தான் இன்னைக்கு நாங்க சுவிசேஷமா. இது ஒண்ணுதான், உங்க மனம் மாறணும். நீங்க மதம் மாறது வேண்டாம், உங்க மனசு தான் மாறணும். உங்க மனசு மாறி தீய பழக்கத்தை விட்டு விலகினீங்கன்னா உங்க குடும்பம் நல்லா இருக்கும். இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் இன்று தருகிறார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். அவர் நன்மை செய்கிறார். பெரிய சிறப்போடு இருந்தவர்கள் இயேசு அன்னைக்கு பெருமை செய்யப்படுகிறார். உங்க வாழ்க்கையில இயேசுவிட வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கையில அவர் காட்சி தலைவராக இருக்கிறார். கருத்தை பிடித்து தூக்கினார். அவனுடைய மாமி செய்யும் காய்ச்சலுடனே நீங்கிற்று. அவள் கத்தொண்டு செய்யும் இன்றும் சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் இன்று தருகிறார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். சொல்லி சுகத்தை தந்தார். சுத்தம் சுத்தமானோர் சொல்லி சுகத்தை தந்தார்.
இந்த பூமியில வந்து குருடரை பார்வை செய்தார், முடவர்கள் நடந்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள். இப்படி பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அந்த கல்வாரி சிலுவையில உனக்காக எனக்காக அவர் நமக்காக இந்த பூமியில அவர் அடிக்கப்பட்டவராய் நெருக்கப்பட்டவராய் நமக்காகவே இந்த பூமியில அவர் வந்திருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஏன் அவர் அடிக்கப்பட வேண்டும் என்பது குறித்து இன்றைக்கு அருமையான சகோதரர்கள் நம்ம பார்க்க போறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 33 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்தார். 3 வருஷம் அவர் ஊழியம் செய்தார். 3 வருஷத்துல அநேக குருடர்களை பார்வை செய்தார். 18 வருடமாய் நிமிர முடியாத தரையே பார்த்து கொண்டிருந்த வாழ்க்கையை அவளதான் என்று சொல்லிய ஒரு ஸ்திரீக்கு அவர் நிமிர செய்தார். அது மாத்திரமல்ல, பல அற்புதங்களை செய்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அந்த கல்வாரி சிலுவையிலே உனக்காக எனக்காக அவர் அடிக்கப்பட்டவராய், அவர் காயப்பட்டவராய், நமக்காகவே அவர் நெருக்கப்பட்டவராய் அவர் காணப்பட்டார். நல்லா கவனிங்க. ஏதோ சும்மா வந்தோம் உட்கார்ந்தோம் போனன்றது நோக்கம் கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துல மனிதர்கள் மீது அக்கறை உள்ள ஒரே ஒரு தெய்வம், மனிதனை நேசிக்க வந்த, மனிதனுக்காகவே உயிரே கொடுத்த ஒரே தெய்வம் இன்றைக்கு நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர். கண்கள்
பேசலாம். அருமையான ஐயங்குளம் கிராம பொதுமக்களே, இந்த பார்த்து கொண்டிருக்கிற, இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற மறுபடியும் சொல்றோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக அவர் அடிக்கப்பட வேண்டும்? ஏன் இவ்வளவு பாடுகள் நமக்காக பட வேண்டும்? கைகளினாலும் கால்களினாலும் ஆவிகளை எதற்காக அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? பாருங்க, சுமக்க முடியாத அந்த பாரமான அந்த சிலுவையை சுமந்து தடுமாறிக்கொண்டு இவ்வளவு வேதனை எதற்காக அவர் அனுபவிக்க வேண்டும்? ஏன் நமக்காக அவர் அடிக்கப்பட வேண்டும்? இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, ஐயா அம்மா அக்கா தம்பி தங்க யாரா இருந்தாலும் இதற்காக இயேசு கிறிஸ்து இவ்வளவு பாடுகள் பட வேண்டும் என்று சொன்னால் யார போயிடாதீங்க. இன்னும் 10 நிமிடம் மாத்திரம் ஓடு கூட நாங்க பேசிட்டு நாங்க போயிடுவோம். ஆனா நாங்க அறிவிக்கிற இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை விட்டு போகவே மாட்டாரு. நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து எதற்காக அடிக்கப்பட வேண்டும்? ஏன் அவர் அடிக்கப்பட வேண்டும்? ஏன் இப்படிப்பட்ட பாடுகளை அவர் அனுபவிக்க வேண்டும்? ஒரே வகைதான். நல்லா கவனிங்க, வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி பாவம் செய்கிறவர்கள் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறார்கள். பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் என்று பைபிள் சொல்லுகிறது. என்னையா பாவம், என்னதான் நடக்குதுன்னு யோசிக்கலாம். நல்லா கவனிங்க, இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா கடவுள் படைச்சாரு, வானத்தை படைச்சார், பூமியை படைச்சார், மலை செடி கொடி மரங்கள் எல்லாவற்றையும் படைத்த கடவுள் மனிதனையும் அவர் தான் படைக்கிறார். ஏன் தெரியுமா? நல்லா கவனிங்க, வானத்தை படைத்தவர், பூமியை படைத்தவர், மலை படைத்தவர், மலை செடி கொடி மரங்கள் எல்லாவற்றையும் படைத்த கடவுள் மனிதனையும் அவர் தான் படைக்கிறார். ஏன்னா கடவுளும் மனிதனும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக தான் மனிதனை அவர் படைத்தார். மனிதன் படைத்த நோக்கமே அவரோடு இருக்கணும் என்பதற்காக தான். ஆனால் மனிதன் பாவம் செய்து விட்டான். அம்மா ஐயா நல்லா கவனிங்கம்மா, இந்த சத்தத்தை கேட்கிற ஐயங்குள கிராம பொதுமக்களை நல்லா கவனிங்க. ஏயா மனிதன் பாவம் செய்து விட்டான். இந்த பாவம் தாங்க மனிதனையும் கடவுளை விட்டு பிரித்து விட்டது. பைபிள் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி. நல்லா கவனிங்க, என்றைக்கு மனிதன் பாவம் செய்ய ஆரம்பித்தானோ, ஒரு மனிதன் என்றைக்கு பாவம் செஞ்சானோ அந்த பாவத்தின் விளைவுதான் மனிதனுடைய வாழ்க்கையில மரணம் வந்தது. என்றைக்கு மனிதன் பாவம் செய்தானோ கண்ணீர், கவலை, பிரச்சனை, வேதனை, துக்கம், துயரம், பாடுகள், அவமானங்கள், நிந்தனைகள் எல்லாவற்றும் வந்தது. என்றைக்கு பாவம் செய்தானோ மனித வாழ்க்கையில ஒரு பெரிய தோல்வி. ஏக தோல்வி காணப்பட்டது? நான் சொல்ல பார்த்தீங்களா, மனிதன் கடவுளோடு இருக்கிறோம் என்று சொல்லிதான் கடவுள் படைச்சார். ஆனா கடவுள் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம மனுஷன் பாவம் செஞ்சதால கடவுளை விட்டு தூரம் போயிட்டான். என்றைக்கு கடவுளை மறந்து தூரம் போனாரோ பாவத்தின் விளைவுதான் மனிதனுக்கு மரணம், பாவத்தின் விளைவுதான் மனிதனுக்கு வியாதி, வறுமை, கண்ணீர், பிரச்சனை, வேதனை, துக்கம், பல காரியங்களுக்குள்ளாக மனிதன் தள்ளப்பட்டான். நீங்க ஆமா பிரதர், நைட்ல பார்த்தா தூக்கம் வர்ற, கெட்ட கெட்ட கனவு, ஆமா பிரதர் செத்து போவான்னு இருக்கிற, ஆமா பிரதர் கல்யாணம் பிள்ளைகளுக்கு குழந்தை பிறக்கல, பல பாதிப்புக்குள்ளாக மனுஷன் தள்ளப்பட்டான். என்னைக்கு தெரியுமா? பாவம் செய்தபடினால. நீங்க நினைக்கிற என்ன பிரதர், இது பாவத்துக்கு என்னதான் வழி? பைபிள் சொல்லுகிறது, பாவம், ஒரு மனிதர் பாவம் செய்தால் அவர் என்னங்க தண்டனை? நல்லா கவனிங்க, இந்த உலகத்துல ஒருத்த கொலை செஞ்சாலே அவனை ஜெயில கொண்டு போய் வச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு தப்பு செஞ்சா அவனுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. ஆனா பாவத்துக்கு என்ன தண்டனை தெரியுமா? கவனிங்கம்மா, ஒரு மனிதன் பாவம் செய்தால் அவன் பாவம், பைபிள் சொல்லுகிறது, நரகம் என்கிற அக்கினி கடல்ல தள்ளப்படுவார்களாம். நரகம் என்பது வேதனைக்கு ஆரம்பம் என்று பைபிள் சொல்லுகிறது. ஒரு மனிதன் பாவம் செய்து அவன் ஆத்மா நரகத்துக்கு போனா, ஐயோ இந்த நரக வேதனை தாங்க முடியலையே, நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும். பைபிள் சொல்லுகிறது, அங்கே அவர்கள் புழு சாகாமலும் அக்கினி அபியாமலும் இருக்கிறது சொல்லி நெருப்பு எரிந்து கொண்டே இருக்குமா, புழு சாகவே சாகாதா, அழுகிய பற்கரிப்பும் உண்டா இருக்குமா, மனுஷன் கத்திக்கொண்டே இருப்பான். ஏன் தெரியுமா? வேதனை. இங்க சின்ன காயப்பட்டாலே, தீ காயப்பட்டாலே நம்ம பல ஆயில்மெண்ட் போடுறோம், பல ட்ரீட்மெண்ட் பார்க்கிறோம். ஆனால் நரகம் என்கிற ஒரு இடத்துக்கு ஒரு மனுஷன் போயிட்டா அவன் முடிவு
வேதனை என்று பைபிள் சொல்லுகிறது. அங்கே என்று கத்துவாங்க, ஐயா என்ன காப்பாத்துங்க, நெருப்பு தாங்க முடியலையே, எரியுதே, ஐயோ வேதனை தாங்க முடியலன்னு கத்துவாங்க. ஆனா சாவுன்னு போவாங்க, சாவு வராது. கோடான கோடி வருஷம் நரகத்துல வேதனை அனுபவிப்பாங்க. யாருல அந்த வேதனை அனுபவிப்பாங்க? பாவம் செய்கிறவர்கள். என்ன பாவம்? விபச்சாரம், வேசித்தனம், குடி, கஞ்சா, ஏமாத்துறது, இப்படி பல பாவங்கள். இந்த பாவம் செய்தா தண்டனை நரகம். நீங்க நினைக்கலாம், பிரதர் இந்த நரகத்திலிருந்து எப்படியா நம்ம தப்பிக்கொள்ள முடியும் சொல்லி. நல்லா கவனிங்கம்மா. தலைவலிச்சா ஒரு டேப்லெட் போட்டா நல்லா ஆயிடும், ஜுரம் வந்தா ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணா நல்லா ஆயிடும். ஆனா பாவத்துக்கு எங்க போனாலும் வழியே கிடையாதுமா. பாவம் செஞ்சா தண்டனை உண்டு. ஆனா பிதாவாகிய தேவன் நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு என்ற கடவுளை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். நல்ல கவனியமா. இயேசு என்ற கடவுள் உலகத்தில் உன்னை போல என்ன போல பிறந்தார். 33 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்தார். அநேக சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, தற்கொலைக்கு போனவங்க, வியாதியோடு, வறுமையோடு, கண்ணீரோடு, பிரச்சனையோடு, போராட்டங்களோடு அநேக ஜனங்கள் தாகத்தோடு இருந்த எல்லா ஜனங்களை தேடி தேடி போய் அற்புதங்கள் செய்தார். குருடர்கள் பார்த்தார்கள், முடவர்கள் நடந்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், மரித்தோர் எழுப்பினார்கள். இப்படி பல அற்புதங்களை செய்த இயேசுதான் நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை, நாம் எல்லாருடைய பாவங்களை இயேசு தம் மீது சுமந்தார். நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை இயேசு அனுபவித்தார். நல்லா கவனிங்கம்மா. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமும் எல்லாருடைய பாவங்களை தம் மீது சுமந்தார். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் நெருக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று பைபிள் சொல்லுகிறது. ஐயா, நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை நாம் நரக போகக்கூடாதபடிக்கு நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, மரத்தினால் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டது என்று. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே சாபமானார். உனக்காக எனக்காக 2 கரங்களை விரித்து கையில ஆணி அடிச்சாங்க, காலில் ஆணி அடிச்சாங்க, தலையில மூழ்கிடம் சரீரமெல்லாம் கிழிக்கப்பட்டது. யாருக்காக? நாம் சந்தோஷமா, சமாதானமாய், நிம்மதியாய், வியாதி இல்லாம, பிரச்சனை இல்லாம, குடிப்பழக்கங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் விடுதலையோடு கூட இயேசு வாழ வைக்கும்படியாக தம்முடைய உயிரே நமக்காக கொடுத்தார். அன்பு சகோதரனே, சகோதரியே, இனி காலம் செல்லாது, இனி ஒரு வாழ்க்கையும் கிடையாது. இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை வாழ வைப்பார். நல்லா கவனிங்கம்மா. இயேசு உன்னை வாழ வைப்பார். இந்த இயேசுதான் அந்த கல்வாரி சிலுவை கொண்டு போய் அறைந்து விட்டார்கள். இயேசு சிலுவிலே செத்துட்டார். நல்லா கவனிங்க. இயேசுவை கொண்டு போய் சிலுவிலே அறைந்துட்டாங்க. இயேசு சிலுவை செத்துட்டார். பிளஸ் நம்ம பாஷையில சொன்னா இயேசு கொலை செஞ்சுட்டாங்க. கவனிங்க. இயேசு அந்த கல்வாரி சிலுவிலே அறைஞ்சு விட்டார்கள். நீ நினைக்கிறல, ஏன் சும்மா கட்டி நிற்கிற? இயேசுதான் செத்துட்டார்ல, இயேசு மரித்து விட்டார்ல நீங்க நினைக்கலாம். ஆமாங்க, இயேசு மரித்தது உண்மைதான். இயேசு அந்த கல்வாரி சிலுவையிலே உனக்காக எனக்காக அடிக்கப்பட்டது உண்மைதான். இயேசுவை கொண்டு போய் 2 கரங்களால் ஆணி அறைந்து அந்த சிலுவையிலே கொலை செய்து விட்டார்கள். இயேசு மரித்து விட்டார். இயேசுவை கொண்டு போய் சிலுவையிலே அறைந்து அவரை கொண்டு போய் கல்லறை வைத்து விட்டார்கள். அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆமாங்க, எல்லா மனிதர்களைப் போல இயேசுவையும் கல்லறையில கொண்டு போய் வைத்தார்கள். உண்மைதான். நீங்க நினைக்கலாம்ல, இந்த உலகத்துல எத்தனையோ படிப்பாளிங்க, அறிவாளிங்க, ஞானவான்கள், அரசியல் தலைவர்கள், கட்சிக்காரங்க, நல்ல கவனிங்க, நடிகர்கள், எல்லா அந்தஸ்து உள்ளவர்கள், படிப்பாளிங்க எல்லாமே மரித்தார்கள். எல்லாரும் கொண்டு போய் கல்லறையில வைத்தாங்க. இன்னைக்கும் கல்லறை மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் சரித்திரம் சொல்லுகிறது, ஐயா கட்டுக்கதை அல்ல, சரித்திரம் சொல்லுகிறேன், இயேசு மரித்தது உண்மைதான். இயேசுவை கொண்டு போய் கல்லறையில வைத்தார்கள். எல்லா மனுஷனை போல இயேசுவையும் கல்லறையில கொண்டு போய் வைத்தார்கள். ஆனால் வேத வாக்கியத்தின்படி இயேசுவானவர் அடக்கம் பண்ணப்பட்டு
வேத வாக்கியத்தின்படி அவரை கொண்டு போய் கல்லறை வச்சாங்க. வேத வாக்கியத்தின்படி இயேசுவானவர் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாளிலே இயேசு உயிரோடு எழுந்து இன்றைக்கும் இயேசு உயிரோடு ஜீவிக்கிறார். இயேசு உயிரோடு ஜீவிக்கிறார். இயேசு மரித்தார், கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள், கல்லறை வைத்தார்கள். கல்லறை வெடிக்கப்பட்டு அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து இயேசு இன்றைக்கு உயிரோடு ஜீவிக்கிறார். இதற்கு நாங்களே சாட்சிகள். இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறேன் சொன்னார். திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து காஞ்சிபுரம் ஐயம்பலம் பகுதிக்கு நான் வந்திருக்கவே மாட்டேன். இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணினார், 3ஆம் நாள்ல உயிரோடு எழுந்து இயேசு இன்றைக்கு உயிரோடு ஜீவிக்கிறார். அன்பு சகோதரனே சகோதரே, கண்ணீரா, கவலையா, பிரச்சனையா, வேதனையா, துக்கமா, பாடுகளா, அவமானங்களா, நிந்தனைகளா, போராட்டங்களா, பிரச்சனைகளா, எதுவா இருந்தாலும் இந்த ராத்திரி வேளையில நாங்க அறிவிக்கிற இயேசு உங்களை வாழ வைப்பார். நீங்க நினைக்கிற ஆமா பிரதர், என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, அடுத்த கட்டை எடுத்து வைக்க முடியல, என் கனவை பயங்கரமா குடிக்கிறான், என் பிள்ளைங்க சரியில்லை, குடும்பம் சரியில்லை, வீடு கட்ட முடியல, பிசாசு புடி, ஒரே திகில், பயம், ஈடு எங்க குடும்பத்தை தாக்குது, அடுத்த கட்டை என்னால வாழ முடியாதுன்னு சொல்லி இந்த சட்டத்தை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இயேசு உங்களை மறுப்பிற்காக படைக்கவில்லை, உங்களை வாழ வைக்கப்பட்டதான், உங்களுக்காக அடிக்கப்பட்டார். நீங்க பார்த்திருப்பீங்க காட்சியை, ஜஸ்ட் ஆக்டிங் தாங்க இது. இந்த ஆக்டிங்கே நமக்கு கண்ணீர் வருது, நல்லா கவனிங்க. ஆனா 2022 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து உனக்காக நடக்கப்பட்ட பாடுகள், உடம்பெல்லாம் கிழிச்சாங்க, சரீரத்துல ரத்தம் சொட்ட எல்லா ரத்தமும் சிந்து கடைசியா அந்த உள்ளிருந்து அந்த தண்ணீர் வெளி வந்துதான். ஏன் தெரியுமா? ஐயா அம்மா, ஏதோ மதத்தை மாத்துறதுக்காக நான் பேசலங்க. இது மாதிரி மதத்தை மாத்திருப்பாருனா நான் கேள்வி கேட்டேன். இயேசு யாரியா சூரியத்தை பச்சை சொல்றீங்களேன்னு சொல்லி நான் கேள்வி கேட்டேன். நல்லா கவனிங்கம்மா, இயேசு எனக்கு சம்பந்தம் கிடையாது. எங்க அப்பாவே அண்ணன் தம்பியோ என் தாத்தா பாட்டி யாரும் பாஸ்டர் கிடையாது, சர்ச்சுக்கு போனதும் கிடையாது. நல்லா கவனிங்க, இயேசு எங்க தேடி வந்தார். இயேசு எப்படிங்க நல்லவர்? நீங்க நினைக்கிற ஆமா எல்லாம் சொல்றாங்க இயேசு நல்ல கார் வாங்கி கொடுப்பாரா, பைக் வாங்கி கொடுப்பாரா, இல்ல வீடு கட்டி கொடுப்பாரா? அதுக்கு இயேசு நல்லது இல்லைங்க. உன் பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். நமக்கு தண்டனை நரகத்துக்குதுல நெருங்கிற அந்த கடலில அந்த நரகத்துக்கு நம்ம போகக்கூடாதபடிக்கு மீட்டெடுத்து ஒரு புதிய வாழ்க்கை கொடுத்து உனக்காக எனக்காக இயேசு வாழ வைக்க பிறகு தேடி வந்தாருங்க. மதத்தை மாத்துறதுக்கு வந்திருப்பேன் வந்தே மாட்டாரு. இதனால எனக்கு என்ன காசு கொடுக்க போறாங்க? ஒண்ணும் கிடையாது. நாங்கள் அனுபவிக்கிற இயேசுவை, நாங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த இயேசுவை நீங்களும் நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும், உன் கிராமம் நல்லா இருக்கணும், உன் வீடு கட்டப்படணும், உன் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், நல்லா இருக்கணும் என்பதற்காக நீங்க கிரைஸ்ட் ஃபார் இந்தியா அடுத்த தெருவில் சபை இருக்கிறது. நாட்டுக்கு முதல் ஆராதனை நடக்கிறது, பாஸ்டிங் வைக்கிறாங்க, அமாவாசை மொழி வச்சமா இருக்கிறாங்க. யாருக்காக? உங்க வீடு எடுத்து கொடுக்க போறீங்களா? நகை காசு கொடுக்க ஒண்ணும் கிடையாதுங்க. இலவசமா இயேசு கூட வாழ வைக்க முடியாது. இந்த பூமியில தேடி வந்தா இயேசு ரொம்ப நல்லவர். பைபிள் சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாருக்கும் இயேசு சமீபமா இருக்கிறாரா. நீங்க யாரெல்லாம் உண்மையா கூப்பிடுறீங்களோ இயேசு உங்களை தேடி வருவார். இந்த இயேசு 3ஆம் நாள் உயிரோடு இருந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் திரும்ப இந்த பூமிக்கு வர போகிறார். எப்படின்னு சொன்னா எக்கால சத்தத்தோடு தேவ தூதரோடு கூட இயேசு இந்த பூமிக்கு திரும்ப வர போகிறார். இனி காலம் செல்லாதுங்க, நல்லா கவனிங்க. இனி ஒரு வாழ்க்கையே கிடையாது. இதுவே அனுக்கிரகத்தின் காலம், இதுவே ரட்சணை நாள். பைபிள் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன நடக்கும் சொல்லி பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, என்ன சொல்லிட்டு சொன்னா, நான் இந்த பூமிக்கு வருவேன், வரத்துக்கு முன்னாடி என்ன நடக்கும் சொல்லி இந்த பூமியில பாத்தீங்கன்னா பஞ்சம் வரும் சொன்னாரு, கொள்ளை நோய் வரும் சொன்னாரு, பூமி அதிர்ச்சிகள் வரும் சொன்னாரு. இந்த பூமியில நடக்குதுங்க கொள்ளை நோய். சைனா தேசம் இங்கிருந்து பல 1000 கிலோமீட்டர் இங்கிருந்து நம்ம சைனாக்கு டிராவல் பண்ணா 3 நாளுக்கு மேல ஆகும். நல்லா கவனிங்க, 10,000 கிலோமீட்டர் எங்கேயோ வந்த கொரோனா நம்ம வீட்டு வாசத்துக்கு வந்துச்சு, கொத்து கொத்து பறிச்சாங்க. கொள்ளை நோய்ங்க, பூமி அதிர்ச்சி. இன்னைக்கும் மியான்மர், தாய்லாந்து, இப்படி பல தேசங்கள்ல 2000 2000க்கு மேல ஜனங்க பூமி அதிர்ச்சி உண்டாகி
பில்டிங் எல்லாம் உடைஞ்சி பூமிக்குள்ள புதைஞ்சு போயிருக்காங்க. தோண்டி தோண்டி எடுக்கிற 2000 பேர் மேல மறிச்சிருக்காங்க. இப்ப நடக்கிற நியூஸ் கத்திக்கதைகள் சும்மா பயப்படுத்துறதுக்காக சொல்லுங்க. நடக்கிற சம்பவத்தை சொல்றோம். பஞ்சம், சாப்பாடுக்கு வழியில ஆப்பிரிக்கா கண்டிஷன்ல அண்ணன் சாப்பிடுறாங்க. நல்லா கவனிங்க. குடிக்க தண்ணீர பஞ்சம். ஒரு காலகட்டம் வரப்போகுது. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா இயேசு வருகைக்காக அடையாளம். இனி காலம் செல்லாதுங்க. நீங்க ஆயத்தப்படுங்க. இயேசு ரொம்ப நல்லவர். உங்களை வாழ வைப்பார். உங்க பிரச்சனை மாத்துவார், கண்ணீரை மாத்துவார், வியாதியை மாத்துவார், வறுமையை மாத்துவார். எல்லாவற்றையும் சேலஞ்ச் பண்ணி சொல்ல முடியும். இயேசு எங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்தார். அந்த இயேசு தான் திரும்ப வர போகிறார். அந்த இயேசு விசுவாசிங்க. அவர் எக்கால சத்தத்தோடு தேவ தூதரோடு கூட மத்திய ஆகாயத்துல வரப்போறாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில எக்கால சத்தத்தோடு தேவ தூதரோடு பாருங்க. அவர் அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டாரு. எப்படி அவர் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ திரும்ப இந்த பூமிக்கு அவர் வரப்போகிறார். இதே போலதான் எக்கால சட்டம் துணிக்கப்பட போகிறது. மத்திய ஆகாயத்திலே தேவ தூதரோடு கூட இயேசு இந்த பூமிக்கு திரும்பி வரப்போகிறார். இயேசுவை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா? இனி காலம் செல்லாதுங்க. ஐயாமா, இயேசுவை ஏற்றுக்கொண்டா உங்க வாழ்க்கையில நன்மைதான் நீங்க பெறுவீங்க. ஒரு கால தீமைக்கு இயேசு கிறிஸ்து கடவுளே கிடையாது. அவர் நல்லவராகவே இருக்கிறார். பைபிள் சொல்லுது. மனிதனுக்காக உயிரையே கொடுத்தார். உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் இயேசு திரும்பி இந்த பூமிக்கு வரப்போகிறார். எக்கால சத்தத்தோடு தேவ தூதரோடு கூட நீங்கள் ஆயத்தமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை வாழ வைக்கிறவர் தான். வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை மாற்றுகிறவர், உங்கள் கூடவே இருக்கிறவர். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். ஆகவே கண்களை மூடி எல்லா கண்ணை மூட எல்லாம். ஓகே, தேங்க்யூப்பா.